வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஓசூர் ஜூஜுவாடி போலீஸ் செக் போஸ்டில் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஓசூர் நோக்கி வந்த வங்கி ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்பும் வாகனத்தை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அந்த வாகனம் பெங்களூரு ஜேபி நகர் இட்டாச்சி கேஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது என தெரியவந்தது. ஓசூர் வஉசி நகர் ஏஎஸ்டிசி அட்கோ பகுதியில் உள்ள 2 வங்கி ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்ப செல்வதாக வாகனத்திலிருந்து அனுமந்தராயா என்பவர் தெரிவித்தார். அவரிடம் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லை. தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தினேஷ்குமார், எஸ்பி தங்கதுரை, ஓசூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் அக்ரிதி சேதி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பணத்திற்கு உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் பணம் மற்றும் வாகனம் திருப்பித் தரப்படும் என கூறினர். தொடர்ந்து 2,34,00,000 ரூபாயுடன் வாகனத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஓசூர் சப் கலெக்டர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கம்பைநல்லூர் கே ஈச்சம்பாடி கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளியை மீண்டும் அமைக்க வேண்டும் என கடந்த 23 ஆண்டுகளாக பல்வேறு வகையில் மக்கள் போராடி வருகின்றனர். இது தேர்தல் நேரம் என்பதால் மீண்டும் அதே கோரிக்கையை முன்வைத்து இன்று அந்த ஈச்சம்பாடி கிராம மக்கள் 2 அரசு பஸ்களை சிறைப்பிடித்து சாலை மறியல் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய போராட்டம் மதியம் 2 மணி வரை நீடித்தது. அத்துடன் அரசு தந்த ஓட்டு அட்டை, ஆதார் மற்றும் ரேஷன் அட்டைகளை திருப்பி அளிக்கப் போவதாக பெண்கள் அறிவித்தனர். போலீஸ், வருவாய் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பேச்சு நடத்தினர். அவர்களிடம் பெண்கள் அரசு ஆவணங்களை கொடுத்தபோது கோரிக்கை மனுவை மட்டும் பெற்று ஆவணங்களை வாங்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். அரசு உயர்நிலைப் பள்ளிக்காக 23 ஆண்டுகளாக போராடும் மக்கள் வராதே வராதே, ஓட்டு கேட்க வராதே என பேனர் வைத்தும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். போராட்டம் தொடர்ந்து நடக்கவே மாவட்ட போலீஸ் டிஎஸ்பி சதீஷ்குமார் அங்கு வந்து மக்களுடன் பேச்சு நடத்தினார். வரும் மார்ச் 20 அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என அவர் உறுதியளித்தார். இதையடுத்து ஈச்சம்பாடி கிராமத்தினர் போராட்டத்தை கைவிட்டனர். எல்லா அதிகாரிகளை கண்டிப்போம். பேனர் திருடிய அதிகாரிகளை கண்டிப்போம். ராத்தாராத்தில 12 மணிக்கு திருடி வருகிற அதிகாரிகளை கண்டிப்போம். தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக கூறி ராமநாதபுரம் மாவட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாரதி நகர் பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முனிசாமி தலைமை வகித்தார். பாரதிய ஜனதா உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தங்கச்சிமடம், திருப்புல்லானி, பரமக்குடி மற்றும் சந்திரக்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். முதலமைச்சரை கண்டிக்கிறோம். எத்தனைக்கும் போதைப் பொருட்கள் பழக்கம் கட்டுப்படுத்த முடியாத நிர்வாக தரனற்ற திமுக அரசை கண்டிக்கிறோம். போதைப் பொருட்கள் விற்கின்ற சந்தைதானா தமிழ்நாடு? திணித்தது யார்? ஈரோடு கள்ளுக்கடை மேடு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் தலைமை வகித்தார். இதில் என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திமுக அரசை கண்டிக்கின்றோம். பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம். 8 திக்கும் போதைப் பொருளை திணித்தது யார்? பதில் சொல். திமுக அரசை பதில் சொல். கூட்டணி கட்சிகள் முதல் நோக்கம் ஆட்சி மாற்றம், கூட்டணி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கான 100% சூழலை அந்தந்த கட்சிகள் தொகுதியிலே ஏற்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையிலே தொகுதிகளையும் எண்ணிக்கையும் பெற்றுக்கொள்வோம். நெல்லை, தூத்துக்குடி,
என்று பல மாவட்டங்களிலே பல கொள்ளைகளுக்கு தீர்வு காண முடியாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தங்களுடைய கூட்டணியினுடைய மாவட்டத்தினுடைய முக்கிய தலைவருடைய இறப்புக்கே இன்னும் பதில் சொல்லவில்லையே, அதை கூட கூட்டணியில் இருப்பவர்கள் கேள்வி கேட்கவில்லையே. அதுதான் இந்த அரசுடைய அவல நிலையாக இன்றைக்கு இருக்கிறது. கூட்டணியில் இருப்பவர்களை ஏமாற்றுவது போல மக்களை ஏமாற்ற முடியாது, எதிர்கட்சியை அவர்கள் ஏமாற்ற முடியாது. மக்கள் கேள்வி கேட்பார்கள், எதிர்மறை வாக்கை போடுவார்கள், ஆட்சியை மாற்றுவார்கள். மதிப்புக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் மூத்த அரசியல் கலைஞர், மிகுந்த மரியாதைக்குரியவர். அவருடைய கலை சேவையின் அடிப்படையில் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவிலே பெருமை சேர்த்தவர். எனவே சம்பந்தமில்லாமல் அவர்களை பற்றி பேசுவது ஏற்புடையதல்ல. தமாக சார்பிலும் நானும் அதை கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கிறேன். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கடலூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் மஞ்சுக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் என்டிஏ கூட்டணி கட்சியினர் திரளானோர் பங்கேற்றனர். என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, அது பத்திரமா திரும்பி வந்துருமா, எப்ப வரும்னு தினம் தமிழ்நாட்டுல தாய்மார்கள் வீட்டுல காத்துட்டு இருக்கிறாங்க. மடியில நெருப்பு வச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. காரணம், இந்த தகுதி இல்லாத திறமை இல்லாத ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் ஏதோ சொல்லணும், தேர்தலுக்காக ஓட்டுக்காக நான் சொல்லணும்னு சொல்லல. எல்லாமே தரவுகள் டேட்டா வச்சுதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு வீட்டுல ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான், பெரிய பணக்காரன், பெரிய பங்களா வச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், வீடு வச்சிருக்கிறான், ஃபேக்டரி வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா அவன் வீட்டு பெண்களுக்கு அவனால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அவன் வீட்டு தலைவனே கிடையாது, அவன் மனுஷனே கிடையாது. அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அந்த முதலமைச்சரால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? நீங்க உங்களுக்கு முதலமைச்சரா இருக்க என்ன தகுதி இருக்கு? எங்க பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த பதவி உங்களுக்கு? ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 5 கொலைகள் நடக்குது. ஒரு நாளைக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 7832 கொலைகள் நடந்திருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு 4.7 கொலை, 5 கொலை ஒரு நாளைக்கு கொலை. அவ்வளவு கொலையில எத்தனை பெண்கள் திறமை கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க? 1973 கொலைகள் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? குழந்தைகள் 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் என்ன பண்ணி இருக்குது? பிஞ்சு குழந்தைகள் 361 குழந்தைகள் 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 361ல 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாலியல் வன்கொடுமை என்னன்னு தெரியுமாமா? ரேப் பண்ணிட்டான். யார? பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கிற கொடூரம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டோட பெண்களே இன்னும் நீங்க பொறுக்காதீங்க, பொறுமையா இருக்காதீங்க. இவர்கள் தகுதியற்றவர்கள், ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள். அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் 44,000 குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதுல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் 2021 பெண்களை கடந்த 5 ஆண்டு காலம் பெண்கள் 2021 பெண்கள் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆட்சியா? அதெல்லாம் வெட்கக்கேடியா? பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கலன்னா எதுக்கியா உங்களுக்கு பொறுப்பு? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா? 5 ஆண்டு காலத்தில் 62,000 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். அதுல 27,000 குற்றங்கள் போஸ்கோ சட்டத்தின் வழக்குகள். போஸ்கோ சட்டம்னா என்ன? சின்ன குழந்தைகளுக்கு எதிரான சட்டம் வழக்கு. 27,000 வழக்குகள் போஸ்கோ. அப்போ எவ்வளவு மோசடி ஆட்சி நடக்குது இங்க. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா இந்த குற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா காரணம் தெரியலமா உங்களுக்கு?
முதல் காரணம் முதலமைச்சர். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடக்கிறது. தேர்தல் பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் துவங்கிவிட்டது. வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மதுரை கலெக்டர் வளாகத்தில் மீனாட்சி அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் முன்னிலையில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலெக்டர் பிரவீன்குமார் பங்கேற்றார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் 100% ஓட்டுப்பதிவை உறுதி செய்ய வேண்டி சபாநாயகி என்ற லோகோவை அவர் வெளியிட்டார். 100% வாக்குப்பதிவிற்கான கையெழுத்து இயக்கத்தையும் ஓவியப் போட்டியையும் கலெக்டர் துவக்கி வைத்தார். முதல் முறையாக வாக்களிப்போர் சிரமம் இல்லாமல் எப்படி வாக்களிக்க வேண்டும், ஓட்டு போடும்போது எதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தகவல்களை ஓட்டுச்சாவடி அலுவலர் போல மதுரை கலெக்டர் மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். என்ன இது, என்ன மிஷின் இது, இதுல என்ன பேர் இருக்கும், இதுல என்ன இருக்கும், இது பெட்டிக் பேர் என்ன, இதுக்கு பேர் வந்துட்டு பேலட் யூனிட். இதுக்கு பேர் வந்துட்டு பேலட் யூனிட். நம்மளுக்கு இப்போ தேர்தலுக்கு மிக முக்கியமா என்ன தேவை, வேட்பாளர்கள் தேவை. சோ அந்த வேட்பாளர்களுடைய பேரு இங்க வந்துடும். பேர் முன்னாடி வந்துட்டு அவருடைய சின்னம், அவருடைய கலர் போட்டோகிராஃப் வந்துடும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இது என்ன, இது பட்டன். இந்த குழி மாதிரி இருக்கிறது தான் பட்டன். சோ ஒரு பேலட்ல எத்தனை வேட்பாளர்கள் இருக்கலாம்? எனி கெஸஸ்? 16, 15. லாஸ்ட் ஒன் என்ன இருக்கும்? நோட்டா, நன் ஆஃப் தி அபோவ் மாதிரி. நம்மளுக்கு விருப்பம் இல்ல, பட் ஆனா தேர்தல்ல பார்ட்டிசிபேட் பண்றோம்னா அவர்களுக்கு கூட தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நோட்டான்னு இருக்கும். சோ 15 வேட்பாளர் பிளஸ் ஒரு நோட்டா. நம்மளுக்கு 30 வேட்பாளர் இருந்தா, நிறைய வேட்பாளர்கள் இருந்தா இன்னொரு கூடுதலான பேலட் யூனிட் வந்துடும். அது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்பர்னா இங்க மேல 01 இருக்கு. இது முதலாவது பேலட் யூனிட். 16 வேட்பாளர் வருவாரு. அடுத்த 15 வேட்பாளர் 02 என்ற இது பக்கத்திலேயே வைப்போம், அங்கே வந்துடும். சோ வாட் இஸ் திஸ்? இது என்ன, இதுக்கு என்ன பேரு? விவி பேட். இதுக்கு பேரு என்ன? விவி பேட். நாளைக்கு இதுல எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் நினைக்கிறீங்க? டிஎன்பிஎஸ்சில ஒரு மார்க்குக்கு கண்டிப்பா கேள்வி வரும். விவி பேட்னா என்ன? விவி பேட்னா என்ன? ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். சோ ஓட்டரை உறுதி செய்யக்கூடிய ஒரு சீட்டு. நாம் இங்க எந்த வேட்பாளர்களுக்கு ஓட் போடுறோமோ அதே பேர் அதே சின்னம் வந்துச்சான உறுதி செய்யறதுக்காக இங்க ஒரு ஸ்லிப் வரும். நீங்க இங்க ஒரு பட்டன் பிரஸ் பண்ண பிறகு உடனே இந்த கண்ணாடி மாதிரி இங்க ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா லைட் எரியும். இப்ப காமிக்கிறேன். இது பார்த்த உடனே உங்களுக்கு யாருக்கு ஓட் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்லிப் வந்துட்டு வரும். நன் ஆஃப் தி அபோவ். யாரால நன் ஆஃப் தி அபோவ் ஓட் போட்டிருந்தா இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு போடுவீங்களோ அவருடையது பேர் வந்துடும், சீரியல் வரிசை நம்பர் வந்துடும், சின்னம் வந்துடும். இந்த மாதிரி ஸ்லிப் இந்த ஜன்னலுக்குள்ளார தெரிஞ்சு ஒரு 7 செகண்ட் லைட் இருக்கும். நீங்க பார்க்கலாம். பார்த்த பிறகு தானாவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிட்டு கீழே விழுந்துடும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் தொடர்பான அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் ஆர்டிஓ தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்றனர். அரசியல் கட்சித் தலைவர்களின் சிலைகள், கட்சி கொடிக்கம்பங்கள், விளம்பர போர்டுகள், சுவர் விளம்பரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். அனைவரும் தேர்தல் விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். தெருமுனை பிரச்சாரங்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே நடத்த வேண்டும் என ஆர்டிஓ கேட்டுக் கொண்டார். தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சந்தனகிரி ஓட்டுச்சாவடி மையம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது குறித்து ஆய்வு செய்யப்படும் என ஆர்டிஓ தெரிவித்தார். நடுநிலை பள்ளியில வந்து மூணு வார்டுக்கு வந்து அங்கதான் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப சந்திரகிரிக்கு போறவங்களே அங்க கொடுக்குறீங்க. பக்கத்துல ஒரு ஸ்கூல் எம்டிஏ தானே இருக்கு, அங்க கொடுக்கலாமே. இல்ல முன்ன ஏற்கனவே கொடுத்து இது ஃபைனல் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன். 7 மீட்டிங்ல நான் நிறைய தடவை நான் கொடுத்துருக்கேன். நான் அது என்ன ஆகுதுன்னா ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் அது கவர் பண்ணலாம். திருவள்ளுவர், அம்பேத்கர் உள்ளிட்ட இந்த படங்கள் நம்ம வந்து அது வந்து திறந்து வச்சிரும். அதாவது எப்பயும் திறந்து வச்சு இருக்கிற நிலையில இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாலோ ஆகலாம். காந்தி, நேரு
இது மாதிரி கவிஞர்கள் இது மாதிரி இருக்கவங்க அதாவது கட்சி சாராத இதா இருந்தா நம்ம வந்து பண்ணலாம். தமிழகம் முழுவதும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளது. இதையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊட்டியில் நேற்றிரவு தேர்தல் பறக்கும் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஊட்டி குன்னூர் ரோட்டில் போக்குவரத்து அலுவலகம் அருகே வந்த பாதுகாப்பு பெட்டக வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். வாகனத்தில் ஊட்டியில் உள்ள பல்வேறு நகைக்கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்காக 2,18,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் எடுத்துச் செல்வது தெரிந்தது. அதற்கான ஆவணங்கள் இல்லாததால் தங்க நகை பெட்டக வாகனத்தை ஆர்டிஓ அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து கோவை வருமான வரி அதிகாரிகள் தங்க நகை பெட்டக வாகனத்தில் இருந்த மூவரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ளதால் மதுரை மாவட்டத்தில் பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கம் அல்லது பரிசுப் பொருட்கள் வைத்திருந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு கலெக்டர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. வணிகம் தொடர்பான செலவினங்களுக்கு 50,000 ரூபாய் வரை எடுத்துச் செல்லலாம் என்ற நடைமுறை இன்றைய சூழலுக்கு பொருந்தாது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் வரை ஒருவர் 2 லட்சம் ரூபாய் வரை உரிய ஆவணங்களுடன் எடுத்துச் செல்ல தேர்தல் ஆணையம் அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. அது வருமான வரி சட்டமாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு தர சட்டமாக இருக்கட்டும், அனைத்து அதே மாதிரி உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு மினிமம் வேஜஸ் இது எல்லாமே கூடிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு 50,000 அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட். இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போகாம ஒரு வணிகரோ உள்ள ஒரு தனிநபர் வந்து தங்கள் இல்ல தேவைக்கு வந்து திருமணத்திற்காக நகைகள் வாங்குவதோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இது வந்து ஒரு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஏன்னா அடுத்து வர பார்த்தீங்கன்னா வரிசையாக திருமண மாதங்கள். அதனால இதை அரசு வந்து கட்டாயம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த 50,000 என்பதை எல்லா சட்டங்களிலும் உயர்த்துவது போல் இதையும் கட்டாயமாக உயர்த்த வேண்டும். அந்த 50,000 அப்படிங்கிறத வந்து நாங்கள் 2 லட்சமா ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, பல தரப்புப்பட்ட வணிகர்கள் வந்து தங்கள் சரக்குகளை வெளி மாநிலம் மாவட்டம் எல்லாத்துக்கும் விநியோகம் செய்துவிட்டு அதை போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த கலெக்ஷன் அமௌண்ட்டை வந்து இமீடியட்டா கேஷ்ல அங்க இருக்கிற பேங்க்லையும் டெபாசிட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க கலெக்ஷன் முடிக்கும் போது நைட் ஆயிரும். அதனால மோஸ்ட்லி அவங்க டிராவல் வந்து நைட் டைமா இருக்கும். அதனால உரிய ஆவணங்கள் அப்படிங்கிறது வந்து மஸ்ட். இப்ப வணிகர்களை பொறுத்த வரைக்கும் உரிய ஆவணங்கள் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் காமிப்பாங்க, பில்லு காமிக்கலாம், இதெல்லாம் பண்ணாங்க இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அது 50,000க்கு மிகும் பட்சத்தில். ஊட்டி கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலை தொட்டபெட்டா பகுதியில் கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் போலீஸ் எஸ்பி நிஷா ஆகியோர் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தேர்தல் தேதி அறிவிப்பை தொடர்ந்து அரசியல் கட்சிகளுக்கும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடைபெறுவதை தடுக்க பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு குழுவினர் மூலம் தீவிர சோதனை நடைபெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் சூலக்கரை தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மதுரையிலிருந்து நாகர்கோவில் நோக்கிச் சென்ற கொரியர் சர்வீஸ் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வைரம், பிளாட்டினம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. 14 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களுக்கான ஆவணங்கள் இல்லை. அதிகாரிகள்
தங்கம், வைரம், பிளாட்டினம், வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் துணை அலுவலரிடம் ஒப்படைத்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நகைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் வாகனத்தில் வந்தவர்களிடம் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர்.